அந்த டீமே எல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. நான் அவ்வளோ டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. எதையுமே வந்து அது என்னடா ஒரு எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க அவ்வளோ சின்சியராக அந்த ஒர்க்கில் இருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தை அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்த விஷயம். அவங்க கூட ஒர்க் பண்ணது, அந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸாக அவங்க ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்தது. எனக்கே ஒரு எனர்ஜியாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணது இருந்தது. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் எடுத்து நடித்தேன். அவர் என்ன நடித்தாரோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி நடித்தது. படம் பார்க்கும்போது என்னோடய சாயல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான காரணம் அவரோட சாயலை நான் எடுத்து பண்ணேன் அப்படின்ற விஷயம். சரி, பொதுவாக சும்மா யோசிச்சு பார்த்தா ஒருத்தவங்க வீட்டை விட்டு நைட்டோட நைட்டாக காலி பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். அது அது பயங்கர மெமரி. ஃபேமிலியோட வீட்டை நைட்டோட நைட் காலி பண்ணிட்டு போகிறது ஊர், அதை வந்து அழகாக ஒரு ஒரு காமிக்கலாக அதில் ஒரு காமெடி வச்சு அவங்க இந்த பீச்சில் போய் போகிற வரைக்குமான அந்த காமெடி பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது இப்படி காட்டுறதுக்கான உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். பேசிக்காக எனக்கு என்னென்னா, இந்த படமே ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படமாக தான் நாங்கள் பார்த்தோம்.